வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்ம மார்கழி மாதத்தின் சிறப்புகளை நம்ம சேனலில் சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பகுதி 4ல் எப்பவும் போல் இருக்கிற திருப்பாவை திருவம்பாவை. அப்புறம் நம்ம இன்று ஒரு தகவல் சேனலில் நம்ம இந்த மாதம் சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கிற முதல் பகுதி 1ல் மார்கழி மாதத்தில் என்னென்னலாம் வழிபாடு, எப்படி வழிபாடு செய்யணும், எது செய்யணும் எது செய்யக்கூடாது பார்த்தோம். அதில் என்னென்னலாம் நம்ம தொடர்ந்து பாராயணம் பண்ணலாம், பெருமாளுக்காக இவ்வளவும் நம்ம பாராயணம் பண்ணலாம். பகுதி 2ல் மார்கழி முதல் நாள் உண்டான பாசுரங்கள் பார்த்தோம், திருவம்பாவை திருப்பாவை பார்த்தோம். சிறப்பு தகவலை பெருமாள் கோயிலில் எப்படி கொடிமரத்தை எப்போ கும்பிடணும். பகுதி 3ல் அதே தான் திருவம்பாவை திருப்பாவை, அப்புறம் திருக்கச்சி நம்பிக்காக பெருமாள் என்ன பண்ணார். பகுதி 4 இப்போ நம்ம பார்க்கறது திருப்பாவை திருவம்பாவை, அதோடு சேர்ந்து பாடல், உட்கருத்து, சிறப்பு தகவல், பக்திசாரர் என்று அழைக்கப்படக்கூடிய யார், நம்ம திருமழிசை ஆழ்வாரை பற்றி தான். இப்போது அனுமன் ஜெயந்தி அதையும் நம்ம போட்டிருக்கோம், ஏன்னா அனுமன் ஜெயந்தி ரொம்ப முக்கியமான வழிபாடு. ஓகே, இப்போ நம்ம திருவம்பாவை. மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்தை எழுதுகிறார். இந்த திருவாசகத்தை எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா, சொன்னது தான் மாணிக்கவாசக பெருமான், நான் எழுதுனது சிவபெருமான். பார்த்துங்க, மனிதன் சொல்ல இறைவன் எழுதிய ஒரு நூல், அதை நாம் பாராயணம் செய்யும்போது நம்ம கேட்டது கிடைக்காமையா போயிடும்? வாய்ப்பே கிடையாது. நாம் என்ன நினச்சோமோ கேட்டது கேட்ட வண்ணம் கிடைக்கும். முதல்ல அந்த நூல் நமக்கு ஒரு எழுத்து கூட அழியாமல் அப்படியே கிடைச்சதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா திருவாசகத்தை தேனுக்கு ஒப்பிடுவாங்கன்னு நம்ம முதல் பதிவிலே பார்த்தோம். தேன் தானும் கெடாது, தன்னில் விழுந்தவர்களையும் கெடாது. அப்பேற்பட்ட அழகான ஒரு நூல் தான் திருவாசகம். இன்னொன்று சொல்லுவாங்க, திருவாசகத்துக்கு ஒருகார், ஒரு வாசகத்துக்கும் ஒருகார். அப்படிப்பட்ட அதில் ஒரு பகுதி தான் திருவெம்பாவும் திருப்பள்ளி எழுச்சி. திருப்பள்ளி எழுச்சி 20 நாளுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 3ஆம் நாளுக்கு உண்டான பாசுரம் என்ன? திருவெம்பாவை. முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடைத்திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்கொடீர் புத்தடியாம் புன்மை தீர்த்தான் கொண்டார் கொள்ளாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமைக்கேலோர் என்பாவை. இந்த 3ஆம் பாசுரத்தில் மாணிக்கவாசக சுவாமிகள் என்ன சொல்கிறாரு, அதே தோழிக்கு சொல்கிற மாதிரியே நல்ல வெள்ளைப்பிள்ளை வச்சு நல்லா சிரிக்கிற, அத்தன்கிற, ஆனந்தன்ற, அமுதன்ற எல்லாம் சொல்கிற. ஆனால் திக்க திக்க பேசுகிற, கடையை திறக்கலையே, இன்னும் தூங்கிக்கிட்டுலாம் இருக்கேன். அப்புறம் நீ என்ன, எனக்கு இது வேணும் அது வேணும், என் ஈசன் எனக்கு அதை கொடுப்பார் இதை கொடுப்பார், எல்லாம் வேணும், கடைசியில் இருப்பார், எல்லாம் வேணும். இதையும் நீ தான் கேட்குற, அதையும் நீ தான் சொல்கிற, என்ன பண்ணுறது? முதல்ல கடையை தர அப்படிங்கிறார். அப்போது இன்னொன்று சொல்கிறார், நீங்கள் புது அடியார்கள் தான். உடனே மக்கள் என்ன சொல்கிறாங்களாம், நாங்கள் புது அடியார்கள் தானே, ஒரு நாள் தூங்கிடுவோம், ஒரு நாள் முழிச்சிட்ருப்போம், இப்படி இருந்தால் எங்களை நீங்கள் திருத்துறது யார்? உங்களை மாதிரி இருக்கிற பழைய அடியார்கள் தானே எங்களை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தடையீர் பழ அடியீர் அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த பாடலில். திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை 3ஆம் நாளுக்கு உண்டான பாசுரத்தையும் அதோட உட்கருத்தையும் பார்ப்போம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்று நெல் ஊடு கயல் உகல பூங்குகலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வங்கக்குடம் நிறைக்கும் அல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலூர் எம்பாவா. இதை ஒரு ஆசீர்வாத பாடலாகவே வச்சுக்கலாம். ஏன்னு வச்சுங்களேன், எடுத்த உடனே ஆண்டாள் எப்படி பாடுறா, ஓங்கி உலகளந்த பெருமாள். எப்படி ஓங்கி, நீ சாதாரண ஆளா, நெடுவானத்துக்கு இருக்கிற ஒரு அழகான பெருமாள். நம்ம பெரும்பாலும் கோவிலுக்கு போனால் குடு குடு குடுன்னு சுற்றுறதும் ஓடியாடுறதும், அங்கே தான் நம்ம டைமே ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. என்னவோ நாம் அப்படியே வெட்டி முடிக்கிற மாதிரி அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் குடுகுடுன்னு போய் வேண்டுதலை கடகடன்னு சொல்லிடுறது. ஆனால் அங்கே போய் ஒருத்தரையும் வாழ்த்துறதில்ல. என்ன சொல்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார், முதல்ல வாழ்த்தி பாடு. எந்த கடவுள் போனாலும் அவங்கள வாழ்த்து, அவங்க நாமத்தை சொல்லி போற்றின்னு சொல்லி. பெருமாள் கோயில் போகிறோம், ஓம் நமோ நாராயணா நமக,
கோவிந்தாவே போற்றி, அம்பாலா ஓம் சக்தியை போற்றி. அந்த மாதிரி முதல்ல போற்று. ஃபஸ்ட்டு ஓங்கி உள்ள வந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் யாருக்கு? பெருமாளுக்கு. என்ன கிடைக்குமா? தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுமா. அதுவும் அழகாக சொல்லியிருக்காங்க. தீங்கின்றி, அதாவது மழை பெய்யணும், ஆனால் வெள்ளம் வந்து ஊரே மூழ்கி போகக்கூடாது. ஓங்கி பெரும் அந்த மாதிரி வெள்ளம் வராமல் மழை வந்தால் என்ன கிடைக்கும்? நல்ல நெல் விளையும். அப்புறம் ஓங்கி உயர்ந்த பசும் வள்ளல் பெரும் பசுக்கள், அந்த பசுக்கிட்ட கொண்டு போய் நம்ம குடத்தை வச்சா அது தானாக ரொம்ப வலியுமா. அப்போ பால் உயர நெல் உயரும், நெல் உயர குடிமக்கள் உயரும், குடிமக்கள் உயர கூன் உயர்வான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. சரி, இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாமாங்க சிறப்பு தகவல் என்ன? மத்திய ஜெகநாதம் என்று அழைக்கப்படும் திருமாலிசாழ்வார் அவதரித்த திருத்தலத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு சிறப்பு தகவல் நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது நான் ஆழ்வாருக்கு தான் ஆரம்பித்தேன். அப்புறம் என்ன நினச்சி தெரியல, சரி ஆழ்வாராகவே நம்ம கொடுக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி திருமாலிசாழ்வார் இப்படி நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இதை போட்டிருக்கிறது வரும். இந்த வீடியோவும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் இணைக்கிறேன். இது என்னென்னா, அதாவது ஜெகநாத பெருமாள்னு அழைக்கிற அந்த திருநாமம் மொத்த உலகத்திலே 3 தான். ஒன்று ஆதி ஜெகநாதர் என்று அழைக்கக்கூடிய யார்? திருப்புல்லானி, ராமேஸ்வரம் பக்கத்தில். இன்னொன்று எங்கள் பூரி ஜெகநாதர், அவர் ஒன்று. அதுதான் வந்து என்னது, பூரியில் இருக்கிற ஜெகநாத பெருமாள். அதுக்கப்புறம் மத்திய ஜெகநாதம் சொல்லிட்டு அழைக்கக்கூடியது தான் இந்த திருமாலிசை. இந்த கோவிலே பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். வீடியோவும் இணைச்சிருக்கேன் பாருங்கள், அற்புதமாக இருக்கும். அப்படியே உலகளந்த ஒரு பெரிய கோபுரம். அதே மாதிரி இந்த கோவிலோட இது பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் ஏரி மாதிரி இருக்கும், அவ்வளோ பெருசு. சரி, இப்போ நாம் இவரோட வரலாற்றுக்கு வருவோம். முதல்ல இந்த கோவிலோட வரலாறு என்னன்னா, அதாவது சப்த ரிஷிகள் இருப்பாங்க. அவங்க எங்கே போய் பூரியில் போய் தவம் பண்ணுறாங்க. ஆனால் தவம் பண்ணால் அவருக்கு பெருமாள் முழு காட்சியும் கொடுக்கல. அதாவது அவரோட முழு உடலையும் அவங்களால காணப்பெறல. அது பிடிக்காதனால 2 சித்தர்கள் என்ன பண்ணாங்க, என்னதான் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு முழு தரிசனத்தை கொடுக்கலன்னு சொல்லிட்டு யார்? மார்க்கண்டேய மகரிஷியும் பிரிங்கு மகரிஷியும் இங்கே வந்து எங்கள் திருமாலிசையில் வந்து தவம் பண்ணுறாங்க. தவம் பண்ண அவருக்கு தான் இங்கே ஜெகநாத பெருமாள் முழு பூரண தரிசனத்தை கொடுத்ததா வரலாறு. மூலவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னமும் 2 பேரும் தவம் பண்ணுற மாதிரி கற்சிலைகள் இருக்கும். அது வந்து எங்கே இருக்குன்னா இது. ஆனால் இந்த கோவிலில் மூலவர்னு பார்த்தோம்னா இவர் தான். யார்? திருமாலிசாழ்வார். திருமாலிசாழ்வார் சாதாரண ஆள் இல்லை. அவர் பெருமாளுடைய பேசக்கூடிய தன்மையுடையவர். அதுவும் பாருங்க, இவரோட ஒரு பாட்டுக்கு மதிமயங்கி கோவிலேருந்தே கிளம்பி போவார். பார்ப்போம் என்னன்னா, இவர் வந்து ஒரு சக்கரத்தின் அம்சமாகத்தான் பிறந்தார். ஆனால் பிறக்கும்போது நம்ம மக்கள் மாதிரி அவர் கை கால் தலையோடு பிறக்கலை. வெறும் பிண்டமாக தான், கை இல்லை கால் இல்லை தலை இல்லை, பிண்டமாக தான் பிறந்தது. இது பிடிக்காதனால அந்த அவங்க பெற்ற அந்த குழந்தைய அவங்க வந்து தம்பதிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருமாளோட தீவிர பக்தர்கள் தான். குழந்தைய நாங்கள் என்ன கேட்டோம், நீ என்ன கொடுத்துருக்க சொல்லிட்டு பெரம்பு காடலை போட்டுட்டு போயிடுறாங்க அவங்க. இதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு பார்க்குறாரு. நம்ம பெருமாளும் மகாலட்சுமி தாயாரை வந்து அவங்களுக்கு கை கால் எல்லாமே கொடுக்குறாரு. கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாங்க. அப்போ அந்த வழியாக வந்த ஒரு செல்வந்தர் அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறாரு. ஆனால் அந்த குழந்தைக்கு அழுகுதே தவிர பாலே குடிக்க மாட்டேங்குது. யார் கொடுத்தாலும் குடிக்கல அந்த பால் குழந்தை. அப்போ அந்த இதுலேயே வசிக்கிற ஒரு வயதான தம்பதிகள் வந்து ஒரு பால் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை அதை மட்டும்தான் ஏற்றுக்குது. ஏன்னா அந்த வயதான தம்பதிகள் கதை எப்படி போகும்னா, அந்த அந்த குழந்தைக்கு யாருக்கு? திருமாலிசாழ்வாருக்கு ஒரு 7 வயசு வரைக்கும் இவங்களே தான் கொண்டு பால் கொடுப்பாங்க. ஒரு 7 வயசு ஆனோன்னு திருமாலிசாழ்வார் என்ன பண்ணுறாரு, பேலன்ஸாக கொஞ்சம் கொடுக்குறாரு, நீங்களும் குடிங்கன்னு. இவங்களும் குடிக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு அந்த வயோதிக தோற்றம் போய் இளமை தோற்றம் வருது. இளமை தோற்றம் வந்தோடனே அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை நாராயணன் அருளால் பிறக்கும் சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதுக்கு அந்த குழந்தைக்கு பேர் என்னன்னா மணிக்கண்ணன் பேரையும் சூட்டுறாரு இவர். அந்த மணிக்கண்ணன் எங்கே இருக்காரு?
சோழர் காலத்தில் காஞ்சிபுரத்தில் உட்காந்து மன்னர்கிட்ட வேலை பார்க்குறாரு. இவர் ஊரெல்லாம் போய் பாட்டு பாடி எல்லாம் பண்ணுறதுனால மணிக்கண்ணன்ட்ட அந்த மன்னர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இவர் திருமாலிசை ஆழ்வாரை வந்து பாட சொல்லன்னு சொல்கிறார். இவர் அதெல்லாம் முடியாது, அவர் வந்து பெருமாளை தவிர வேறு யாரையும் பாட மாட்டார்னோடனே இவர் கோவம், உடனே நாடு கடத்திடுறாரு. நாடு கடத்தனோடனே அந்த ஊரை விட்டு போகிறனால இவர் இந்த விஷயம் கேள்விப்பட்டு யார் நம்மால் வந்து கேள்விப்பட்டு நேராக பெருமாள்கிட்ட போயிட்டு மணிக்கண்ணனே இங்கேருந்து அனுப்பிட்டாராம். மணிக்கண்ணன் அனுப்புனா எனக்கு இங்கே என்ன வேலை, நானும் கிளம்புறேங்கிறாரு. கிளம்பிட்டு உனக்கு இங்கே என்ன வேலை, நீயும் பையனாக அந்த பாயை சுருட்டிக்கு நீ கிளம்பி தயவு செஞ்சு எங்கள் கூட வந்துருன்னு போய் கிளம்பிடுறாங்க. அந்த கோயிலை விட்டு வெளியில் போய் அந்த திருவெக்கான்ற ஒரு ஊரில் ஓரிரவு தங்குறாங்க. அந்த இடமும் இன்னும் இருக்குது, திருவெக்கா ஓரிரவு இருக்கை அப்படின்ற ஒரு ஊரும் இருக்குது. திரும்பி இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சு அந்த மன்னர் திரும்ப மன்னிப்பு கேட்ட உடனே இவர் என்ன சொல்கிறார், சரி உன் பாயை திருப்பு உன் பாயை திருப்பி நேராக எங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு அங்கேயே போகலாவா, அதான் மன்னிப்பு கேட்டுட்டார்ல அவங்க மனைவியார் உன்னுடைய பக்தை, அதனால் நீ வந்து கிளம்பி வான்றாரு. இவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எவ்வளவு ஒரு பக்தி இருந்தால் அவருக்கு பாருங்க, பெருமாள் அப்படியே போகிறாரு. ஏன்னா மறுநாள் கோயில் திறந்தால் பெருமாளை காணோம். ஸோ மன்னன் மனமிறங்கி மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் திரும்பியும் வராரு. அப்போ அந்த பக்தி எந்த அளவுக்கு இருந்தால் பாருங்க, அதனால தான் பக்தி சாரர். இதில் இன்னொரு பெருமை என்ன தெரியுமா, இந்த பக்தி சாரர்னு பேர் வச்சது யார் தெரியுமா, நம்ம சிவபெருமான். அது எங்கே தெரியுமா, இந்த தலத்தில் யார் பூதத்தாழ்வார் வந்து ஒரு துளசியை தலைகீழ நிற்க வச்சு இவரை வந்து இது பண்ண சொல்கிறாரு. நீ கேட்டது கிடைக்கணும்னா துளசி வச்சு பூஜை பண்ணன்னு. ஆனால் துளசி வச்சு பூஜை பண்ணவர் சொன்ன நாமம் வந்து சிவநாமத்தை சொல்கிறார். உடனே சிவபெருமான் வந்து உனக்கு என்ன வரும் வேலைன்னு கேட்டோம்னா எனக்கு வந்து வைகுண்ட பதவி வேணும்னு கேட்குறாரு. அவருக்கு வந்துச்சு கோவம். சிவபெருமான் கோவம் வந்தால் எதிரில் இருக்கும் யாராக இருந்தாலும் என்ன ஆகும், பஸ்மம் தான். ஆனால் இவர் அவ்வளோ கோவப்பட்டால் அவரை பஸ்மமாக்க முடியல. ஏன்னா இவரோட தவ வளத்தினால அவரோட வலது கட்டை விரலில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கன் வந்து இருக்கும். அது கண்டுபிடிச்சது சிவபெருமான். இவர் வந்து பெருமாளோட பக்தர், இவர் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு வரத்தை கொடுத்துட்டு போயிடுறார். இவருக்கு முக்கன்னு இன்னைக்கு நீங்கள் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கன்னு காமிச்சு ஆரத்தி எடுத்து